ஹாய் காய்ஸ். இப்போ நம்ம வந்து திருக்குடையாத்தூர் தேவஸ்தானத்தில் அமைந்திருக்கிற அகத்திய முனிவர் அவரை மீட் பண்ண போயிட்டுருக்கோம். அகத்திய முனிவர் வந்து 11 சித்தர்களில் ஒருவர். பொதிகை மலையில் தான் இவர் வந்து வாழ்ந்து வந்தார்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லப்படுது. சிவபூஜம் போது கமண்டலத்தில் இருந்த தண்ணியை வந்து கொட்டிட்டார் காக்கா வடிவத்தில் வந்து விநாயகர். அப்போ வந்துட்டு அந்த தண்ணி வழிந்தோடி பெருசாக காவேரின்னு பேர் வந்தது. முருகப்பெருமான் கிட்ட வந்து இவர் தமிழ் கற்றுக்கிட்டாருன்னு புராணங்கள்லாம் சொல்லுது. இவர் வந்து குடகு மலையில் தான் இறந்து போனாங்க அப்படி சொல்லிட்டு வரலாறு சொல்லப்படுது. இவங்க தான் இந்த அகத்திய முனிவர். பாருங்கள், பல சிறப்பம்சம்லாம் இருக்குது. அகத்திய முனிவர் தான் தமிழ் இலக்கணத்தை இயற்றினார். இங்கே டெய்லி எங்கள் பாட்டி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு பூ வைப்பாங்க. திருக்குடையாத்தூர் தேவஸ்தானத்தில் பின்னாடி அமைஞ்சிருக்குது. ஃபுல்லாக இயற்கை சூழலாக இருக்குது பார்த்திங்களா. பல நூல்களை எழுதியிருக்கிறார் அகத்திய முனிவர். இவரை பற்றி நிறைய வரலாறுலாம் வந்து அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ மூலயமா அகத்தியரை வணங்கிக்கோங்க.